பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமா நடத்தணும், தேசிய கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்கணும்னு அதிமுகவுல தீவிரமான ஏற்பாடுகளா நடக்குதுங்களா சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, பிரதமர் மோடி, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இவங்களோட வருகையை எதிர்பார்க்கிறாங்களா? டெல்லியிலையும் அதற்கான கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, அடுத்த அமைக்க இருக்கும் புதிய அமைச்சரவையில புதுமுகங்களுக்கும் பெண்களுக்கும் அதிக இடம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குதா? நிறைய பேரு காத்திருக்காங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஆண்டிப்பட்டி தங்க தமிழ்செல்வன், ராயபுரம் ஜெயக்குமார், மதுரை ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாம் அமைச்சரவையில புதுசா இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கார்டன் வட்டார செய்திகள் சொல்லுதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஐவரணியில இருந்து ஓபிஎஸும் எடப்பாடியும் ஜெயிச்சிட்டாங்க. வைத்தியலிங்கம் நத்தமும் அவுட் ஆயிட்டாங்க. அதனால புதுசா ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, புதுசா அமைய போகும் அமைச்சர்கள் அணியில எடப்பாடிக்கு இடம் உண்டா? அதுபோக தங்கமணி, வேலுமணி இன்னும் சிலரும் இடம் பிடிக்கலாம்னு பேச்சா கிடக்குதுங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, யார் யாரு அமைச்சர்கள் லிஸ்ட் எடுக்கிற அதே நேரத்துல ஜாதிக்கு ஒரு அமைச்சர் இருக்கணும், குறிப்பா பெரும்பான்மையா இருக்கிற 2 ஜாதிகளுக்கு அதிக இடம் கொடுக்கணும்னு ஆலோசனையா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, இந்த வெற்றி முகத்தோட புதுசா சில திட்டங்களை உடனே நிறைவேற்றுங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் அதிக இடங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு மேல் மட்டத்தில இருந்து உத்தரவு பறந்திருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சியை ஆட்சியை பிடிச்சதுனால சோனியா காந்தி, ராகுல் காந்தி வருகையை எதிர்பார்க்கறாங்களாம். பதவியேற்பு நிகழ்ச்சியும் சிறப்பா நடத்தணும்னு எதிர்பார்ப்பும் இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு அவரோட ஆதரவாளர்கள் விரும்புறாங்களாம். ஆனா உள்கட்சி குழப்பத்துல யாருக்கு வாய்ப்புன்னு ஒரே குழப்பமா இருக்குதான் பேசிக்கிடுதாங்க. ஐயா,